செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள கன்னிவாக்கம் பகுதியில் சொத்து பிரச்சினை காரணமாக உத்திராடம் என்ற தனது சொந்த பெரியப்பாவை வெட்டி கொலை செய்த சுபாஷ் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். பழனி முருகன் கோவில் கம்பிவட மகிழுந்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நடத்தினர். அந்தரத்தில் கம்பிவட மகிழுந்து பழுதாகி நின்றால் அதிலிருந்து பக்தர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து அவர்கள் செயல் விளக்கம் அளித்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த வையாவூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. பாதிப்புக்கு கிராம மக்கள் அருந்தும் குடிநீர்தான் காரணமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி சிவகங்கையில் மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே முகமது பைசல் என்பவருக்கு சொந்தமான காளிமனையில் புதிதாக வீடு கட்ட பள்ளம் தோண்டியபோது 13 பழங்கால ஐம்பொன் சிலைகள், பீடம் மற்றும் பூசை பொருட்கள் கிடைத்துள்ளன. அவற்றை வருவாய்த்துறையினர் மீட்டு தங்கள் வசம் வைத்துள்ளனர். காட்பாடி அருகே பிரம்மபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். அதே பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் தனக்கு விடுமுறை வேண்டும் என்பதற்காக இந்த விபரீத விளையாட்டை விளையாடியிருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதுபோன்ற செயலில் இனி ஈடுபடக்கூடாது என வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சிறுவனுக்கு காவல்துறையினரும் பள்ளி நிர்வாகத்தினரும் அறிவுரை வழங்கினர். செய்யாறு அருகே செல்ல பெரும்புலிமேடு கிராமத்தில் உள்ள சேகர் என்பவருக்கு சொந்தமான பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அப்பகுதியில் கரும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. திண்டுக்கல் அருகே உள்ள சின்னாளப்பட்டியில் கைத்தறி நெசவாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் பெரியசாமி, காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அமைச்சர்களை நோக்கி கேள்வி எழுப்பிய நெசவாள பெண் ஒருவர் கடந்த 3 ஆண்டுகளாக கைத்தறி நெசவு தொழில் முடங்கிவிட்டதாகவும் ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். இதனால் அதிர்ந்து போன அமைச்சர்கள் மழுப்பலான பதிலை கூறிவிட்டு சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காட்டுக்காநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்குவதற்காக 10,000 ரூபாய் கையூட்டு பெற்ற வட்டாட்சியர் மஞ்சுளாவை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர்.